வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா, திருசூலம் மைவரி பாலமுருகா சரணம். மலைப்பட்டுங்கிற ஊரில் எங்கள் முரளிதர் குருஜி விஜய் டிவியில் நிறையா உபன்யாசம் பண்ணுவார். அவர் சொன்ன கதை இன்றைக்கி கூட ஞாபகம் இருக்குது. ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்லுவார் எப்பவுமே. ஒரு ராஜா வந்து மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துகிறார். ஒரே ஒரு மந்திரம், எனக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுக்கணும், என் கவலையே இல்லாத பண்ணணும். அந்த ஒரு மந்திரம் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு. எல்லா வேத விற்பனைகளில் எல்லோரும் தான், அது ஒரு வரிகள்லாம் ஒரு மந்திரம் கிடையாது, இப்படி ஒரே வார்த்தையில் ஒரே மந்திரம் அதில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு 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 சாதாரண சாது ஒருத்தர் கடைன்னு ஒரு சீட்டு எழுதி கொடுத்து ஒரு மோதிரத்துக்குள்ளே வச்சு, எப்பயாவது உங்களுக்கு தாங்க முடியாத துயரம் வந்ததுனாக்கா, இனிமே வாழவே முடியாதுங்கிற ஒரு கதி வந்ததுனாக்கா, அந்த மனசோர்வு தற்கொலையே பண்ணிடலாம் அப்படிங்கிற வரைக்கும் இருக்கும்போது அப்போ இந்த மோதிரத்தை பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அது மோதிரத்தை அவர் ராஜா கையில் கொடுத்துட்டு போயிடுறார். இவர் அது கையில் போட்டுருந்தார், மறந்துடுறார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு எதிரி நாட்டுக்கிட்ட தன்னோட நாடு பிடிபட்டு போயிடுது. தன்னோட சேவர்கள் எல்லாருமே வீரர்கள்லாம் செதறி ஓடிட்டாங்க. இப்போ அவரே உயிரை காப்பாற்றியதுக்காக தன்னோட குடும்பத்தை வச்சு ஒரு மலை காட்டில் இருக்க மலை மேலே இருக்கார். இருந்தாலும் அவருக்கு ஆட்சி ஆண்டவர், அதிகாரம் கண்டவர், இந்த ஒரு நிலையை பார்த்தவொடனே இதுக்கு மேலே என்னடா வாழறது அப்படி சொல்லிட்டு ஒரு விரக்தியில் அப்போ ஒரு ஞாபகம் வருது. அந்த மோதிரம் கொடுத்தானே அந்த சாது, அவர் கொடுத்த அந்த மோதிரத்தை பிரித்து பார்ப்பார். அதுக்குள்ளே எழுதியிருக்கு. அதை படித்து பார்த்தோன்னே அவருக்கு முகெல்லாம் பிரகாசமாகும், மனமெல்லாம் விசாலமாகிடும். மிகப்பெரிய தைரியத்தோட மேலேருந்து விட போகிறவர் கடற்கடல் மலையிலேருந்து கீழே இறங்கி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதறிவோட சேனைகளெல்லாம் ஒன்று திரட்டி மறுபடியும் போர் செஞ்சு ராஜாவாகிட்டார். அப்புறம் அந்த சாதுவை கூப்பிட்றாரு பரிசு அளிக்கிறதுக்காக. அந்த சாது எங்கே இருந்தாலும் தேடி எடுத்துனாங்க. அவர் வந்துடுறார். நீ எழுதி கொடுத்ததை எப்போ உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, கடைசி கட்டம் அப்படிங்கிற அப்போ தானே பாருங்க, அதனால் கையிலே போட்டு மறந்துட்டேன். சாக போகிற நேரத்தில் அந்த இதை படித்து பார்க்கலான்னு பார்த்தபோது அந்த வாசகத்தை பார்த்தோன்னே எனக்குள்ளே ஒரு நெருப்பு, எனக்குள்ளே ஒரு உணர்வு, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, நான் வந்து மறுபடியும் ராஜாவாயிட்டேன் அப்படின்னாரு. அப்போ மக்கள் இந்த சபையில் எல்லாருமே அப்படி என்ன தான் எழுதிருக்கு, என்ன எழுதிருக்கு அப்படின்னு. அது வந்து இந்த நிலை மாறும், இந்த நிலை மாறும் அப்படிங்கிறது எழுதின்றது. அதாவது எல்லாமே வாழ்க்கையில் கடந்து போகும், எல்லாமே நம்ம கடந்து போகும். மேகங்கள் கடந்து போனால் வானம் வெளிச்சமாகிறது போல் மேகங்கள் கடந்து போகிற மாதிரியே வாழ்க்கை துக்கம் துயரம் எல்லாமே கடந்து போயிடும். அதை தான் சுருக்கி இந்த நிலை மாறுன்னு எழுதினார். அப்போ எதுவுமே அறிவுரை ஆலோசனை எல்லாமே கேட்டால் தான் சொல்லணும். கேட்காம சொன்னாக்கா அது பள்ளியில் இருக்காதுங்க மாதிரி அந்த எழுத்து எப்போ ஒரு வைர வரியாகிறது, எப்போ ஒரு தீர்க்க வரியாகிறது, எப்போ ஒரு உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னா நம்ம ஏங்குவோம். இப்போ யாராவது ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, மன ஊக்கம் கிடைக்காதா, மறுபடியும் இந்த தைரியம் வந்துடாதா அப்படின்னு எங்கள் நேரத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லும்போது, ஏதாவது ஒரு பேப்பர் தூக்கோ ஏதாவது பார்க்கும்போதோ நமக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் மைண்ட் வந்து தீப்பொறி பிறக்கும். தீப்பிடிச்சு ரெண்டு பக்கம் பார்த்தினா எந்த பக்கம் பார்த்தினா உரசுங்கிற மாதிரி டக்குன்னு பற்றிடுச்சு. அந்தமாரி அவர் இந்த நிலை மாறும் அப்படிங்கிறத இந்த பகுதி மயிலகுரி பாலமுருகர் இருக்கிற கோயில் பக்கத்துலேயும் அப்படி நினச்சி தான் கடந்து போனோம். ஏன்னா அவங்க வந்து இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு 25,000 ஆகும். இந்த கோயில் வழிபாட்டு ஸ்தலம் பிரபலமடைய வேண்டும், முருகன் போற்றப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும், நித்திய பூஜை நிதானமாக அருமையாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட பாராட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் மொத்த குப்பையும் எடுத்துன்னு வந்து அந்த கோயில் பக்கத்துலேயே கொட்டுவாங்க. செம நாற்றம் அடிக்கும், போக வர முடியாது. பின்னாடி முனீஸ்வரன்கிட்ட விளக்கேற்ற கூட போக முடியாது. இது ஏன் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. சிலது அச்சமூட்டி தான் பார்க்கணும் அப்படின்னாக்க
அங்கே உள்ள ஒரு 4-5 பேராவது ஒன்று சேர்ந்து ஒரு லெட்டர் பேரில் மாநகராட்சியை கொடுத்து இந்த குப்பை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, குப்பை எடுத்துன்னு போகிறதுக்கு வண்டியோ இல்லை சைடில் ஒரு சரிவு வச்சு அதுக்கு அது மூலமாக கீழே விழாது, அங்கேருந்து கொண்டு போகிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ ஏதாவது மாநகராட்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு துணையாக தூண்டுகோலாக அவங்களுக்கு ஒரு அந்த கடிதம் அமையணும். அது ஒரு கூட்டு முயற்சியில் தான் நடக்கணும். ஏன்னா டெய்லி இந்த குப்பையே இது நாற்றத்தையும் தாங்கும்போது அப்படி தான் நினச்சிக்கிது. இதுவும் கடந்து போகும், இதுவும் உலகும். அதே முரளிதர் இன்னொரு கதையும் சொல்லுவார். ஒரு பட்டாம்பூச்சியை ஒருத்தன் கையில் பிடிச்சி வச்சு மூடி பக்கம். அப்போ எதிர்த்தாப்புல இருக்குன்னு கேட்பான், இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு கேட்பான். அவன் கில்லாடி உயிரோடு இருக்குன்னா கையாலே நசுக்கி சாவடிச்சிடுவான். அதனால் அப்படி சொல்ல வேண்டான்ட்டு நல்லா சாதுரியமாக என்ன சொல்லுவான், பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறது இல்லாது உன் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அது ஆமாம் இல்லையா அவன் இருக்குன்னா சாகடிச்சிடுவான், இல்லைன்னா பறக்க வைப்பான். ஆக அந்த முடிவு அவங்க கையில் தான் இருக்கும். அதேமாரி இந்த மயில்குடி முருகன் கோயில் பிரசித்தமாகறதுக்கும் சுத்தமாக இருக்கிறதுக்கும் தூய்மையாக இருக்கிறதுக்கும் ஜனங்கள் தூய்மையாக இருக்கிறதுக்கும் பக்தர்கள் வழிபட பல பகுதியிலேருந்து வந்து இந்த முருகனோட அருளை பெறத்துக்கு எல்லாமே யார் கையில் இருக்குன்னா அந்த பகுதி வாழ் மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க நினச்சா எதையும் நடத்தலாம். இது வந்து எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கலாம். அது வந்து இந்த முருகனோட நல்லா இறக்கிற சுரக்குங்கிற மாதிரி எடுக்க வற்றாத அருள் கிடைக்கக்கூடிய முருகன். சித்தர் வந்து வழிபட்டு போகிறது நான் நல்லா உணர்ந்துருக்கேன். ஆனால் என்ன அவங்க செஞ்ச பாவங்கள் கர்மா வந்து அணுக விடாமல் செய்தான்னு தெரியல. ஆனால் கூட சொல்லி எப்படி சாதாரண பூச்சியை கொட்டி குழையாக்குதோ அது மாதிரி தன்னோட எண்ணத்தை ஊட்டி எப்படி பல பேர் அவங்க சொல்கிற மாதிரி கேட்க வைக்கிறாங்களோ சில இதெல்லாம். அதேமாரி இந்த மக்கள் முருகனோட எண்ணங்கள், முருகனோட வழிபடக்கூடிய எண்ணங்கள் அதெல்லாம் நிச்சயம் மாற்றி இந்த நிலை மாறும், இதுவும் கடந்து போகும். இந்த பகுதி வளர்வது அவர்கள் கையில் தான் இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.